டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். ஒரு சின்ன மெசேஜ். ஸோ நீங்கள் பிடிச்சிருந்தா எடுத்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரொம்ப நாளாக இந்த ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது இன்றைக்கி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ நம்ம எதுக்காக எல்லாரையும் நம்ம இன்வைட் பண்ணுறோம்? ஒரு மேரேஜாக இருக்கட்டும், இல்லை காது குத்துற ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை பர்த்டேவாக இருக்கட்டும், என்ன ஃபங்க்ஷன்னாலும் இருக்கட்டும், எதுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணுறோம்? வரவங்க வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்தணும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ணுறோம். கரெக்டாக? அப்போது நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரவங்க நம்மளும் நல்லா இருக்கணும், வரவங்களும் நல்லா இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி நல்லா இருக்கணும் உண்மையிலுமே நீங்கள் நினச்சிங்கனாக்கா, தயவு செய்து இந்த பேப்பரில் சாதத்தை போடாதீங்க. வாழை இலை மாதிரி ஒரு பேப்பர் இருக்குது, அதில் சாப்பாடு போடாதீங்க. அதில் அவ்வளோ கெமிக்கல் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வாழை இலை போட்டு அதில் சுட சுட சாதம் அதில் வைக்கும்போது அந்த இலையே மெல்ட் ஆகும். மெல்ட் ஆச்சுன்னா அதில் இருக்கிற நன்மைகள் ஃபுல்லாக நம்ம உடம்புக்கு நல்லதை கொடுக்கும். அதே சமயத்தில் சொல்லுவாங்களா, வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போவாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அந்த வாழை மாதிரி ஒரு பேப்பர் இருக்குது, அது ஏற்கனவே ஸ்மெல் அடிக்குது. ஆனால் அதில் சாப்பாடு போடும்போது சுட சுட சாதம் வைக்கும்போது அந்த பேப்பர் மெல்ட் ஆகுது. அதை ஹீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கிற அந்த க்ரீன் கலர்லாம் பார்த்தீங்கன்னா சாதத்தில் கிளியராக தெரியுது. சாதம் நான் நிறைய ஃபங்க்ஷன் போயிருக்கிறேன். அது சில ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இலைக்கு பதில் பேப்பர் போடுறாங்க. அது சுட சுட சாதம் வைக்கும்போது அந்த சில சாதமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒட்டுது. கீழே இருக்கிற நம்ம சும்மா மேலே மட்டும் ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்கு சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் நம்ம. அதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, அடல்ட்ஸுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும், பிரச்சனை இல்லை. எவ்வளோ குழந்தைங்க வராங்க, சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த தயவுசெய்து அந்த பேப்பர் வாழையெல்லாம் மாதிரி இருக்கிற அந்த பேப்பரில் சாதத்தை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. அதில் கெமிக்கல் இருக்குது. அது குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. எல்லாருமே ஹாஸ்பிட்டலும் கையமும் ஒரு சைடு போயிட்டுருக்குறாங்க. சம்பாதிக்கிற பணம் பாதி பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு கையந்தான். ஏன்னா புதுசாக ஏதோ ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மியூசிக் போடுறீங்க, கட் அவுட் வைக்கிறீங்க, லைட் போடுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க. ஆனால் இது எல்லாம் மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அப்படிலாம் யாரும் டைம் கிடையாது. அவங்க வருவாங்க, அவங்களுக்கு அவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது. எப்போ பொண்ணு மாப்பிள்ளை வராங்கன்னு பார்க்குறாங்க, கையில் கவரை குத்துட்டு உடனே சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி மார்னிங் இருந்தாக்கா தாலி கட்டுற வரைக்கும் தான் அந்த க்ரௌட் இருக்கும். தாலி அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ நம்ம கல்யாணத்துக்கு வரவங்க அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போகிறாங்க. அவங்க போகும்போது அவங்களும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படின்னாக்கா தயவு செய்து வாழை இலையில் சாப்பாடு போடுங்க. எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம், அதெல்லாம் ஒரு யூஸும் கிடையாது. ஆனால் இந்த ஆடம்பர செலவு சொல்கிறேன், அதெல்லாம் ஒரு யூஸும் கிடையாது. வாழை இலையில் போட்டிங்கனாக்கா அதில் ரொம்ப நன்மைகள் இருக்குது. நம்மளை விஷ் பண்ணுறவங்களுக்கும் அவங்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது, அதுவும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இந்த பேப்பரில் தயவு செய்து பேப்பரில் போடாதீங்க. நிறைய ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் வச்சு போடுறாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க, ஆனால் வாழை இலை மாதிரி இருக்கிற ஒரு பேப்பரில் போடுறாங்க. அதில் அவ்வளோ கெமிக்கல் இருக்குது, பிரச்சனை வரும். இது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. யாராச்சும் நீங்கள் இதை பார்த்துட்டு புரிஞ்சுக்கின்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.